அதாவது தமிழ்நாட்டில் வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் அந்த நெகட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது போயிட்டுருக்கு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் வரும்போது ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, விமன் சேஃப்டி கம்மியாக இருக்குது அப்படின்லாம் வரும்போது அப்புறம் வந்து விமனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா நிறைய கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த சுய உதவிக்குழு அப்படின்லாம் வரும்போது அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிட்ட போய் நீங்கள் ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறத விட ஜனங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சு தான் விஜய் சார் வந்து இதுக்கான விஷயங்களை பேசினதோ இல்லை பண்ணுறேன்னு சொன்னதோ வந்து ஏதோ ஒரு இடத்துல ஜனங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து விஜய் சார் நிறுத்தின கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானிய ஜனங்களோட ஒத்து போகிற மாதிரி தான். அதாவது இதில் வந்து ரிலீஜியன், கேஸ்ட், அப்புறம் வந்து காசுக்காக வந்து ஓட்டு போடுற கூட்டம் அப்படின்னு காலங்காலமாக வச்சுருக்க அந்த பேர் எல்லாமே வந்து பிரேக் ஆகி இது வந்து ஒரு புது விதமான ஒரு மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னுமே அவர் வந்து இந்த கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குவாரா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்குவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசம்பிளியில் போகிறதுலே வந்து விமன்ஸ் வந்து 12 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீட் வந்து விமனுக்கு கிடைச்சாலுமே அங்கே வந்து விமனோட குரலில் வந்து விமனுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக யாரோ ஒருத்தர் பேசிட மாட்டாங்களா? அது பார்லிமெண்ட்ல ஆகட்டும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஆகட்டும் பேசிட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நடுவில் 12 சீட்டு வந்து அவைக்கால வந்து விமனுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நான் நேற்று வந்து ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்களோட இன்டர்வியூ பார்த்தா அஸ்விதா அவங்க, அப்புறம் சிந்து, நிறைய அவங்களுக்கான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து அவங்க 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஆகட்டும் 1 மந்த்துக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாலுமே ஏன்னா தாவேக்கா வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு யாருமே எதிர்பார்க்கல நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து தாவேக்கா வரும்னு சொன்னாலே மோஸ்ட்லி வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தான் சென்னையில் வரும். தமிழ்நாட்டில் வரும்னு எதிர்பார்க்கறது நடுவில் இவங்களோட வெற்றி வந்து சைலண்டாக டக்குன்னு வந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியல. அப்படின்னாலுமே உள்ளுக்கு எல்லாருமே அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ நிறைய சினி இண்டஸ்ட்ரியிலையுமே சினி ஃபீல்ட்லையுமே வந்து இப்போ ட்ரால்ஸு மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுன்னா ஒரு சிலர் பேர் அது அந்த இதில் ஷார்ட்ஸில் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். சிம்புல ஆரம்பித்து பாக்கியராஜ் சார் பையன் வரைக்கும் நடுவில் வந்து நிறைய, அப்புறம் இவங்க விஜய் சாரோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ட்ரெஸ் கோடு ஆன் எலெக்ஷன் டே அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது எல்லாமே உள்ளுக்கு எல்லாருக்குமே அந்த மாற்றம் தேவைப்படுதுன்னு யோசிச்சாலுமே வெளிப்படையாக எல்லாரும் ஓரளவுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் வெளியில் சொல்லலை. ஸோ இதுதான் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்னும் போது ஏடிஎம்கே சைட்லேயும் சரி டிஎம்கே சைட்லேயும் கண்டிப்பாக அந்த பணம் பரிமாற்றம் போயிருக்கும். ஆனாலுமே இவர் விஜய் சார் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு